அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற அமல்களில் நிலைத்திருப்பதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கென்று ஒரு தனி நீதியை வைத்திருக்கின்றான். மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு தனி நீதி இருக்கின்றது. பொதுவாக மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால், நமக்கு சாதக பாதகங்களை மனிதன் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு தீர்ப்பு சொல்றோம் நினைக்கிறேன், நாம் ஒரு நீதிபதியாக இருக்கின்றோம். மனிதன் நீதிபதியாக இருக்கக்கூடிய மனிதன் அந்த நீதிபதிக்கு நெருக்கமான ஒரு நபர் தவறு செய்துவிட்டால் நியாயமாக பார்த்தால் என்ன செய்ய வேண்டும்? அந்த நீதிபதி தனது உறவினராகவே இருந்தாலும் அவர் நீதியை தான் சொல்ல வேண்டும். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் அந்த நீதியை வழங்குவது கிடையாது. அவங்க என்ன செஞ்சிருவாங்க? தவறிழைத்து விடுவார்கள். காரணம், அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. இவர் எனது உறவினர், இவரை நான் பகைத்துக் கொள்ளக்கூடாது, அல்லது இவருக்கு என் மூலமாக ஒரு தீங்கு நான் செய்துவிடக்கூடாது, அவருக்கு நான் உதவ வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இஅ்திலு, நீங்கள் நீதி செலுத்துங்கள், ஹுவ அக்ரபு லித்தக்வா, உங்களுக்கு நெருங்கிய உறவினராக இருந்தால் நீங்கள் நீதியே செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரன் யார் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் தான். முழுக்க 100% அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் மட்டும்தான் சொந்தக்காரன். மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் சில நேரங்கள் நாம் இப்படியும் மாறிவிடும், அப்படியும் மாறிவிடும். அதற்கான ஒரு சில விஷயங்கள் தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். அல்லாஹ் இந்த மனிதர்களை இந்த இஸ்லாத்தின் பக்கம் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எப்படியான ஒரு வாக்களிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் ஒரு நாள் நிச்சயமாக மரணித்து விடுவோம். அதில் யாருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி மரணத்திற்கு மனிதன் மௌத்தானதற்கு பிறகு அவனது நிலை என்ன, அவனது அடுத்த கட்ட நிலை என்ன? ஆனால் பொதுவாக மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் மரணிப்பதற்கு விரும்புகின்றோமா என்று கேட்டால் விரும்புவது கிடையாது. நம்ம இப்படியே விட்டுவிட்டால் கூட நல்லதுதான் என்று நாம் என்ன செய்யணும் நினைக்கின்றோம். அதற்காக மனுஷன் என்ன செய்யறான்? ராவா பகலா கஷ்டப்படுறான், சம்பாதிக்கிறான், பொருளாதாரத்தை தேடுறான், பெரிய மாட மாளிகை கட்டுறான். அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்குனால என்னென்ன வசதிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்கின்றான்? அவனும் செய்கின்றான். அவன் நாளை நமது சந்ததிக்காக என்ன செய்கின்றான்? சேர்த்து வைப்போம், சேர்த்து வைக்கின்றான். அதுக்குதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்துல கேட்கின்றான், இதெல்லாம் சேர்க்கலாமா சேர்க்க கூடாதுன்னா அதெல்லாம் சேர்க்கலாம், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அசலை மறந்துடாத அப்படிங்கிறான். அசல் என்ன? நமது பயணம், நமது மௌத். அயஹஸபு அன்னமா லஹு அஹலதா, உங்களது பொருளாதாரம் உங்களை இந்த உலகத்தில் நிரந்தரமாக தங்கிவிட செய்யும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான். அப்ப மரணத்திற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கின்றதே, அந்த வாழ்க்கை யாருக்கு வெற்றி பெறும், யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னால், யார் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கின்றார்களோ, அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நபிமார்களை ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களை ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, மறுமையினால ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்குத்தான் அவர்களுக்கு இந்த உலகம் முடிந்ததற்கு பிறகு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு ஆரம்பமாகிவிடும். நாம நினைக்கின்றோம், நம்ம மௌத்தா போனதுக்கு அப்புறம் நம்ம குளிர்ல வச்சு அதுக்கப்புறம் கேள்விகளை கேட்டு அதுக்கப்புறம் மூத்த காலம் இருக்குது, அது வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஒரு சாலிஹான ஒரு மனிதர், ஈமான்தாரியான ஒரு மனிதர், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி தன்னால் முடிந்த அமல்களை செய்த மனிதர், இந்த உலகத்தில் நமக்கு வாய்ப்பு வழங்கப்படக்கூடிய அந்த நாளிலே முடிந்த அளவு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி
நாம் பாவமே செய்திருந்தாலும் கூட அதையெல்லாம் ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணி இருந்தோம்னு வைங்க, நமக்கு மௌத் வந்துருச்சு போயிட்டோம்னு வைங்க, அப்ப கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்ல மனிதர் என்கிற ஒரு அந்தஸ்துல நம்ம இருப்போம். ஒரு நல்ல மனிதராக நாம் அல்லாஹ்வை போய் சந்திக்கும் போது நமக்கு கண்ணை மூடினோடனே நமக்கு இன்பமான வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம நினைக்கிறோம் கேள்விகள் அதெல்லாம் இருக்கும், ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், மன்னரை வாழ்க்கையே என்ன செய்கின்றான், ஒரு மிகப்பெரிய ஒரு விசாலமான ஒரு 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 இன்பகரமான ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சிடறான் அல்லாஹ் நமக்கு தர ஆரம்பிச்சிடறான். அப்ப மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன, ஒரு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன நினைக்க வேண்டும் சொன்னால், இந்த உலகத்தில் சஹாபாக்களை பாத்தீங்கன்னா எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் எதனால் அவர்கள் அதையெல்லாம் பொறுத்து கொண்டார்கள், எதனால் அதையெல்லாம் சகித்து கொண்டார்கள், எப்படி அவர்கள் இவ்வளவு துன்பத்திலும் துயரத்திலும் ஈமான இறக்காமல் அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, இந்த உலகத்தை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கணும். எந்த அளவுக்குன்னா, அகழ் போர்னு ஒரு போர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அகழ் போர் அப்படின்னா அஹ்ஸாப் அப்படின்னு ஒரு கூட்டுப்படை அப்படின்னா மதீனாவில் இருக்கும் மதீனாவில் கிட்டத்தட்ட எல்லா முஸ்லிம்களும் ஐக்கியமாயிட்டாங்க. அங்கே என்ன செய்யறாங்க அப்படின்னா, எந்த ஊர்ல ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் அந்த ஊர்ல அவர்களுக்கு வாழ்வதற்கு நெருக்கடியா அவங்க நேரம் என்ன செய்வாங்க, மதீனாவுக்கு போயிடுவாங்க. நாங்க இந்த ஊர்ல வந்து இருந்துக்கிறோம், நாங்க இங்க இருந்துக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்துல நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு என்ன செய்ய அப்படியே இருப்பாங்க. அப்ப அந்தந்த ஊரில் இருந்து கூட்டமாக கிளம்பி போன மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய யூதர்கள், மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், சுற்றி இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, என்ன இவர்கள் போய் ஒரு தனி அரசாங்கம் பண்ணி இவர்கள் போய் ஒரு தனி கவர்மெண்ட் வச்சு நடத்துறான், இவர்களை நாம விடக்கூடாது, இப்படியே விட்டா நம்முடைய கொள்கையில அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யறாங்க, போய் அவர்களை அழிப்பதற்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்கீன்கள், இறைவனுக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க சேர்ந்து அங்கே போய் அவர்களை பூண்டோடு அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த நேரத்துல சரியான பஞ்சம், அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் எல்லாம் கூட என்னத்தை எடுத்துட்டு போக முடியும், அவங்க ஊர்ல இருந்து அவங்களால என்ன அவங்க கையில கிடைக்குதோ அதை மட்டும் தான் எடுத்துட்டு போக முடியும். அவர்கள் ஊர்ல பெரிய தோட்டத்துக்கு அதிபராக கூட இருக்கிறாங்க. அந்த தோட்டங்கள் எல்லாம் மரங்கள் எல்லாம் பிடிங்கி தோல் வச்சு கொண்டு போக முடியுமா, முடியாது. வீடுகள் இருக்கும், முடியாது. எவ்வளவு பொருள் இருக்கும், கட்டில் இருக்கும், மெத்தை இருக்கு, எத்தனை பொருளை கொண்டு போக முடியும், ஒண்ணு கொண்டு போக முடியாது. கையில் அன்றைக்கு உள்ள சாப்பாடு பயணத்துக்குனால என்ன தேவை அதை மட்டும் எடுத்துட்டு போக முடியும். அப்படியான ஒரு சூழ்நிலை அந்த மக்கள் போய் சேர்ந்ததுனால ஜீரோல இருந்து அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. பசி, பட்டினி, பஞ்சம் இப்படியா இருக்கிறதுனால அப்படியான ஒரு சூழ்நிலையில தங்களை காத்துக் கொள்வதற்காக வேண்டி அகழ் போர் அகழ் அப்படின்னா அகழின்னு சொல்லுவோம்ல, அதாவது மதீனாவிற்குள் வராமல் இருப்பதற்காக வேண்டி மிகப்பெரிய பள்ளங்களை என்ன செய்யறாங்க, மதீனாவை சுத்தி தோன்றாங்க. அந்த மதீனாவை சுத்தி ஏன் அப்படின்னா, இவர்களிடத்துல எல்லாரும் சேர்ந்து வரும்போது அப்படி ஒருவேளை மதீனாவுக்குள்ள அவங்க எல்லாரும் என்ட்ரி ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த பெரும்படை உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா, இவர்களில் ஒருவரை கூட என்ன செய்ய முடியாது, விட்டு வைக்க முடியாது, ஒருவருடைய உயிர் கூட மிஞ்சாது, எல்லாரும் என்ன செய்வாங்க, காலி வெளியிடுவாங்க. அப்படியான ஒரு பெரும்படை. அப்போ ஹிக்மத்தாக அல்லாஹ் கொடுத்த அறிவின்படி அவங்க என்ன செய்யறாங்க, சல்மான் பாரிசி அப்படிங்கிற ஒரு நபி தோழர் கொடுத்த ஆலோசனையின்படி அவர்கள் முதல்ல நம்ம போர் தான் செய்யறது, ரெண்டாவது முதல்ல அவங்களுக்கு உள்ளே வராமல் இருக்கும் அளவுக்கு என்ன செஞ்சிருவோம், சுத்தி ஒரு மிகப்பெரிய குழியை தோண்டிடுவோம். குழியை தோண்டிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்குள்ள இருந்து அவங்க இறங்கி திருப்பி இது மேல ஏறி வர்றது மட்டும் நம்ம என்ன செய்யலாம், மேட்டில இருந்து நம்ம என்ன செய்யலாம், அவருடைய இலகுவான முறையில் தாக்கி விடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனையை வழங்கி அந்த குழியில் எல்லாரும் செய்யலாம் தோன்றாங்க. தோண்டி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு இருந்த அந்த கடுமையா சாப்பாடு இல்லைங்க, சாப்பாடு கிடையாது, வேலை வரை கிடைக்க சாப்பாடு கிடையாது. வயிற்றுல நீங்க கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா, வயிற்றுல கல்லகடிலாம் குழியை தோண்டாங்க அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு பசி பட்டினியில அந்த வேலைகளை பார்க்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க மக்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆர்வப்படுத்துறாங்க. எப்படி ஆர்வப்படுத்துறாங்க, லா ஈஷ இல்லல் ஈஷத்துல் ஆகிரா, இவர்களுக்கு வாழ்க்கை, முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் வாழ்க்கை என்பது மறுமையை தவிர வேற வாழ்க்கையே இல்லை அப்படின்னு என்ன செய்யறாங்க, கவிநயத்துல ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது வாழ்க்கை அவர்களுக்கு மறுமை தான் வாழ்க்கை. இந்த உலகத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. எனவே வாழ்க்கை என்றால் அவர்களுக்கு மறுமை தான் ஒரு வாழ்க்கை என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க.
அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, இன்னும் அல்லாஹுக்கும் அவனது தூதருடைய பாதையிலும் இன்னும் ஒரு முறை நாங்கள் எங்களது வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அந்த வறுமையில என்ன செய்யறாங்க அவர்கள் அப்படியான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில இப்ப என்ன நமக்கு உணர்த்துறாங்க அப்படின்னா, வாழ்க்கை என்றாலே நமக்கு மறுமை வாழ்க்கை தான். அப்ப அந்த மறுமை வாழ்க்கைக்கு உண்டான ஒரு தயாரிப்பை தான் நாம் என்ன செய்ய வேண்டும். அதற்கு நம்மிடத்திலே எக்காரணங்களை கொண்டும் நம்மிடத்திலே என்ன இருந்துவிடக் கூடாது, இறைவனுக்கு இணை கற்பித்தல் என்கின்ற ஒரு சாயல் ஒரு செயல் எந்த வடிவத்தில் நமக்கு வந்துவிடக் கூடாது. மறுமையை நினைத்து நமது வாழ்க்கை முறைகளை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு தரப்பட்ட காலமெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு நம்முடைய நிலைகளை சீர்திருத்தி. அதுக்கு என்ன செய்யலாம், இப்னு கசீர் அப்படிங்கிற ஒரு அறிஞர், ஒரு மார்க்க அறிஞர் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டிருக்கும் போது ஜனாசாவில் இருக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்படி இப்போ இந்த மனிதர் இறந்து போயிட்டார், அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யறான், உதாரணத்துக்கு சொல்றாங்க, அல்லாஹ் அந்த மனிதருக்கு உயிரை கொடுத்துட்டான். இப்ப இந்த மனிதர் இப்ப திரும்பி வந்தாருன்னா என்ன செய்வார் அப்படின்னு கேட்கும் பொழுது, என்ன செய்வாரா, இபாதத்திலே ஒரு ஊறி திரைத்தி விடுவார், அல்லாஹ்விடத்திலே அவருக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமதியம் பாவமன்னிப்பு தேடுவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருப்பி கேட்கிறாங்க இப்னு கசீர் அவங்க, இவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை, இவருக்கு நிச்சயமா அந்த வாய்ப்பு மூத்த போயிட்டாரு, இதுக்கு மேல அவருக்கு இந்த உலகத்திற்கு வருவதற்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்படாது. அவருக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. அவர் வேற ஒரு வாழ்க்கையை நோக்கி போயிட்டாரு. அவருக்கு இங்க நடக்கக்கூடிய விஷயம் அவருக்கு எதுவும் தெரியாது, நமக்கு அங்க என்ன நடக்கக்கூடிய விஷயம் என்ன என்றது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் இலாயோமி பார்க்கும், எழுப்பப்படக்கூடிய நாள் வரைக்கும் நமக்கு அவருக்கு பத்தி என்ன செய்யிருக்கும், திரை போடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க அந்த மனிதர் கேட்கிறாங்க, இப்னு கசீர் அப்படிங்கிற அந்த இமாம் கேட்கிறாங்க, ஆனால் அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த மனிதருக்கு கொடுக்கப்படாத ஒரு வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நம்ம உயிரோடு தான் இருக்கும், நம்ம ஒண்ணு மௌத்தா போலையா. அப்ப நாம் அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இறுதி வரை மறுமை சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கூறி இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா